வாங்க, இன்னைக்கு நாம சுவாமி சித்தபானந்தர் அவர்களுடைய தினசரி தியானங்கள் புத்தகத்திலிருந்து ஒரு ஆழமான சிந்தனைய பார்க்க போறோம். நட்பு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற ஒரு வார்த்தைக்கு நாம வச்சிருக்கிற அர்த்தத்தையே இது மொத்தமா மாத்தி யோசிக்க வைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தியானம் ஜனவரி 22ஆம் தேதிக்கானது, அதாவது தை மாசம் 8ஆம் தேதி. தலைப்பு என்னன்னா நட்பு. நட்புன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் நம்ம நண்பர்களோட முகம்தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா இந்த தியானம் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்குது. உண்மையான நட்பு நமக்கு வெளியில இருக்கா, இல்ல நமக்கு உள்ளேயே இருக்கா? இந்த தியானத்தோட முதல் வரியே ஒரு பெரிய உண்மையை நமக்கு உணர்த்துது. பிரியாது என் மனத்தகத்திருந்து எனக்கு நலம் நல்கும் நட்பே உன்னை நான் வணங்குகிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த நட்பு நம்மள விட்டு பிரியாத ஒண்ணு, நம்ம மனசுக்குள்ளேயே இருக்கிற ஒண்ணு, நமக்கு நல்லது மட்டுமே செய்யற ஒண்ணு. அப்போ இது நிச்சயம் வெளியில இருக்கிற ஒரு நபரை குறிக்கல, இது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு உன்னதமான சக்திய பத்தி தான் பேசுது. அப்போ இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற நட்புன்னா என்ன? அதைத்தான் நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நட்புங்கிறது வெறும் 2 பேருக்கு நடுவுல இருக்கிற உறவு மட்டும் இல்ல, அது நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு தெய்வீக துணைன்னு இந்த தியானம் ஒரு புது ஆங்கிள் நம்மள பார்க்க வைக்குது. இதத்தான் தெய்வீக நட்புன்னு சொல்றாங்க. அதாவது அந்த பரம்பொருளே நம்ம மனசுக்குள்ள ஒரு உற்ற நண்பனா, ஒரு கைடா நம்ம கூடவே எல்லா நேரத்திலும் இருக்காருங்கிற ஒரு அற்புதமான கருத்து தான் இது. நாம சந்தோஷமா இருந்தாலும் சரி, கஷ்டத்துல இருந்தாலும் சரி, நம்மள வழிநடத்த ஒரு துணை நமக்குள்ளேயே இருக்கு. இது எவ்ளோ பெரிய ஆறுதலான விஷயம் இல்லையா? சரி, அப்படி ஒரு துணை நமக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அதை ஏன் நம்மளால உணர முடியல? நம்மள பல பேர் ஏன் அதை மிஸ் பண்றோம்? இங்கதான் ஒரு பெரிய போராட்டம் நடக்குதுன்னு இந்த தியானம் சொல்லுது. அது வேற எதுவும் இல்ல, உலக பொருட்களுக்கும் அந்த உள்ளே இருக்கிற தெய்வீகத்துக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் அது. இது ஒரு ரொம்ப நேரடியான ஆனா ரொம்ப முக்கியமான கருத்து. நம்ம கவனம் எப்போ எல்லாம் பணம், பொருள், பதவி மாதிரி வெளியில இருக்கிற விஷயங்கள் மேல ரொம்ப அதிகமா போகுதோ, அப்போ எல்லாம் நமக்குள்ளேயே இருக்கிற அந்த தெய்வீக நண்பனோட குரல் நமக்கு கேட்காம போயிடுது. நாமளே அதை கவனிக்காம புறக்கணிக்க ஆரம்பிச்சிடுறோம். இந்த ஸ்லைட பாருங்க, அந்த போராட்டத்தை ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் பொருள் மேல இருக்கிற பற்று, அது நம்ம உள் அமைதிக்கு ஒரு தடையா இருக்கு, நம்மள அந்த தெய்வீக நட்பை விட்டு தூரமா கொண்டு போகுது. இன்னொரு பக்கம் அந்த தெய்வ நட்பு, அதுதான் வற்றாத நன்மையை தர உண்மையான புதையல். சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நாம இந்த 2ல எதை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. இந்த சிக்கலை சொல்றதோட நிறுத்தாம இதுக்கான தீர்வையும் இந்த தியானம் ரொம்ப அழகா காட்டுது. அந்த தெளிவுக்கான பாதை தான் பற்றற்ற நிலை. இங்கே பற்றற்ற நிலைனா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போறதுன்னு அர்த்தம் இல்ல, எதன் மீதும் ஒரு அடிமைத்தனமான பிடிப்பு இல்லாம இருக்கிறது. இந்த செயல்முறை ரொம்ப சிம்பிள். முதல் படி என்னன்னா, பொருள் மேல இருக்கிற அந்த அதீத பிடிப்பை நம்ம கொஞ்சம் தளர்த்தணும். அப்படி நாம செய்ய ஆரம்பிக்கும் போதே 2வது படி தானா நடக்கும். அதாவது உள்ள இருக்கிற அந்த பரம்பொருளோட பராமரிப்பும் வழிகாட்டுதலும் நமக்கு ரொம்ப தெளிவா புரிய ஆரம்பிக்கும். பற்று விலக விலக பார்வை தெளிவாகும். அவ்வளவுதான். இதுல நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த தெய்வீக நட்பு எப்பவுமே அங்கதான் இருக்கு, அது எங்கேயும் போறதில்ல. நம்மளோட பொருள் பற்றுங்கிற மேகம்தான் அதை மறைச்சிட்டு இருக்கு. அந்த மேகம் கொஞ்சம் கொஞ்சமா விலகும்போது சூரியன் பிரகாசமா தெரியற மாதிரி அந்த தெய்வீக நண்பனோட இருப்பும் கவனிப்பும் நமக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மையா புரிய வரும். இந்த மாதிரி பற்றற்ற நிலை மூலமா நமக்கு கிடைக்கிற அந்த அல்டிமேட் புரிதலை நோக்கிதான் இந்த தியானம் நம்மள கூட்டிட்டு போகுது. அது என்னன்னா, இறைவனோட நட்பு தான் இந்த உலகத்துல நிகரே இல்லாத ஒரு துணைங்கிற பேருண்மைதான் அது. கடைசியா நமக்கு கிடைக்கிற ஞானம் இதுதான். வெளி உலகத்துல நாம எவ்ளோ பெரிய உறவுகளை தேடினாலும் சரி, எவ்ளோ பெரிய சப்போர்ட்டை நாடினாலும் சரி, நமக்குள்ளேயே இருக்கிற இந்த தெய்வீக நட்புக்கு ஈடா எதுவுமே வர முடியாது. இதுதான் உண்மையான, நிரந்தரமான, விலை மதிக்க முடியாத உறவு. தாயுமானவர் சொன்ன இந்த ஒரு வரி இந்த முழு தியானத்தோட சாரத்தையும் அப்படியே பிழிஞ்சு கொடுக்குது. ஓடும் இருநிதி அப்படின்னா இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகக்கூடிய நிலையற்ற செல்வம். அந்த நிலையற்ற செல்வத்தையும் நிலையான பரம்பொருளையும் ஒன்னா பாக்குற ஞானிகள் தேடுற ஒரே ஒரு விஷயம் அந்த பரம்பொருளோட நட்புதான்னு சொல்றார். இதை விட அழகா இதை யாராலையும் விளக்க முடியாது. ஆக இந்த தியானம் நமக்குள்ளேயே ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம எதை உண்மையான செல்வமா நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம்? இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாம போகக்கூடிய பொருட்களையா, இல்ல நம்ம கூடவே எப்பவும் பிரியாம இருக்கிற அந்த தெய்வீக நட்பையா? நம்ம வாழ்க்கையோட உண்மையான செல்வம் எது? நீங்க என்ன நினைக்கிறீங்க?